ஸோ இப்போ நாங்கள் பிளாக் பீச் போகிறோம். பிளாக் பீச் எங்க இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் பீச்னா என்ன பிளாக் கலர்ல இருக்குமா? சாண்ட் பிளாக் சாயில், சாண்ட் எல்லாம் பிளாக் கலர். பிளாக் பீச் எல்லாமே ரெட் ஆகுற வரைக்கும் it was very emotional. கைஸ், இப்ப நம்ம ஜட்டாயு இருக்கோம். ஜட்டாயுன்றது கோலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு பிளேஸ். லைக் அந்த பெரிய ஈகிள் ஒன்று இருக்குல்ல, ராமாயணத்துல ஒண்ணு ஜட்டாயு. ஸோ சீதைக்காக வந்து ராவணன் கூட சண்டை போட்ட ஒரு பேர்டோட பிளேஸ். ஸோ இங்க வந்து அதை பார்க்க போறோம். இங்க செம்ம வெயில், 31 டிகிரி கிட்ட இருக்கு. இங்க எப்பவுமே இப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால முடிஞ்சா யாராவது அந்த டைம் பீரியட்ல குளிரா இருக்கப்ப வர மாதிரி பாருங்க. இல்ல 31 டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வருவேன்டா, எக்ஸ்ப்ளோர் பண்றதா என்னோட வேலையை அப்படின்னா தாராளமா பாருங்க. டிக்கெட்லாம் எடுக்கணும்னா செம்ம கியூ நிக்குது. அங்க போயிட்டு நாங்க டிக்கெட் எடுக்கிறோம். டிக்கெட் எடுத்துட்டு மேல போறோம். ஓகே, லெட்ஸ் see you in the Jatayu. லீனா, எதுக்காக நிக்கிறீங்க? எனக்கு இந்த பசங்களுக்காக நின்றுட்டு இருக்கேன். ஜட்டாயுக்கு வந்தோம். ஜட்டாயுக்கு வந்து நான் ஏர்லி மார்னிங்ல இருந்து கிளப்பிட்டு இருக்கேன். அரௌண்ட் 5:30 இருந்து நான் இவங்களை எழுப்பிட்டு இருக்கேன். So sad. இப்ப மணி என்னப்பா? வந்த டைம் தான் I think 12:30. 5:30க்கு எழுப்ப ஆரம்பிச்சேன் நாங்க. 12:30க்கு ஜட்டாயு, அது ஃப்ரம் வர்க்கலா. 1 hour டிராவல். நாங்க எவ்வளவு நேரமா வந்திருக்கோம் மட்டும். சோறு சாப்பிட என்ன பண்ணீங்க? அதாவது டீ குடிக்க போறோம்னு சொல்லி கிளிஃப் பீச்சுக்கு போயிட்டு பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கிளிஃப் பீச் எவ்வளவு மாசம் இருந்தது தெரியுமா? ஃபாரினர்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப உச்சி வெயில் மண்டை புழக்க இடத்துல நாங்க ஜட்டாயில நின்றுட்டு இருக்கோம். நம்ம தான் கொடை வச்சிருக்கோம்ல, கொடை மேல வச்சு அப்படி ஜட்டாய் ஈடு பாக்குறது போட்டோ எடுக்கிறது கொடையிலே போ. இப்ப என்னன்னா 2 கியூ இருக்குல்ல, ஒண்ணு வந்து நடந்து போலாமா. ஆனா இந்த வெயில்ல மேல நடந்து போகணும். அது வந்து 354 டிக்கெட். இது வந்து ரோட்ல போலாம். இது வந்து 690 டிக்கெட். அதாவது 700. இந்த கியூ மட்டும் போறது மட்டும் பாருங்க. இந்த கியூல 100 பேர் நிப்பாங்க போல. 1 ஹவருக்கு நாங்க கியூல ஒட்டவே நிக்க போறோம். காலையில இந்த யூஸ் பையலுக்கெல்லாம் எந்திரிச்சிருச்சுன்னா என்னென்னவோ செஞ்சிருக்கலாம். நானே எந்திரிச்சிட்டேன் கைஸ். செருப்பா கைட்டு அடிப்பாங்க. சாமி தொங்கிருச்சு. 1 hour லேட் டிக்கெட் கரெக்டா பாருங்க. பட் ஆனா கிடைச்சோம். ரொம்ப வெயில், ரொம்ப பாருங்க, தண்ணி கப்ல கூட வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ஜட்டாயு ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜீனிக், ரீசைக்கிளபிள், ஃப்ரெண்ட்லி, அது வந்து கப்புக்கு போட்டிருக்காங்க. தண்ணி கப்ல கூட ஜட்டாயு ஹெல்த் சென்டர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ஜட்டாயு ஹெல்த் சென்டர் தான் வந்து ஹைஜீனிக், எக்கோ ஃப்ரெண்ட்லி நினைச்சிட்டேன். அந்த கப்புக்கான இது போல இருந்து இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஜட்டாயுனா வந்து அது வந்து ஒரு பேர்ட். ராமாயணத்துல வர ஒரு ஈகிள், பெரிய ஈகிள். இல்ல கரெக்ட் தான். ராமாயணத்துல வர ஒரு பெரிய ஈகிள். அது வந்து சீதாவை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட சண்டை போட்ட ஒரு ஈகிள். அந்த ஈகிளை வந்து ராவணன் வந்து அடிச்சிருவாரோ சம்திங் ஏதோ வெயிட் பண்ணிடுவார். அப்படி பண்ணும்போது அது வந்து கீழே விழுந்துரும். அது ரக்கையில் அடிபட்டு. இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி. ஆனா இங்கேயும் அந்த ஜட்டா இங்கதான் விழுந்துதான்றது எனக்கு தெரியல. A few moments later. ஒரு கருடன் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு நாங்க பண்ற அவஸ்தை பெரும் அவஸ்தையா இருக்கு. கீழே ஆல்ரெடி ஒரு 1 hour கியூ, அதுக்கு மேல இங்க ஒரு 1 hour கியூ. அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்காங்க தெரியல. இந்த கியூ வந்து இங்க போகுமா, அப்புறம் தான் நாங்க அங்க இருந்து அங்க போவோமா? இல்ல புரியல. ஏறிட்டோம். நாங்க ரன்னிங்ல ஏறோம். ஃபர்ஸ்ட் கூட ரன்னிங் ஏறல, இல்ல தொங்கிட்டு இருக்கோம். வயர்ல ரன்னிங் ஏறி விட்டாங்க. எப்படியோ இந்த கழுக பாக்குறதுக்கு நாங்க வந்துட்டோம். ஏன்டா செம்மையா இருக்கு. அது கண்ணு கூட வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னவா இருக்கும்? அது என்னன்னு தெரிஞ்சா கீழே போடுங்க.
கீழே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இவரை ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னு சத்தியமா ஹிஸ்டரி தெரியல. நானும் கூகுள்ல விக்கிபீடியால என்ன search பண்ணேன். அது எனக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியல. நீ வேணா அதை தெரிஞ்சவா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் ஓரளவு பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் சுத்தமாக முடியல, செம்ம வெயில். ஸோ இப்போ வந்து நாங்கள் திரும்பி கிளம்புறோம். போயிட்டு திருப்பி அதே மாதிரி கியூல இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் போனோம். ஸோ போய் முடிச்சுட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? என்னடா எட்டி பார்க்குற? இவன் தான் என் தம்பி. என் தம்பி இப்போ பாட்டு பாடுவான். தம்பி வரண்டா சின்னசாமி. பேக் திருடிட்டு ஓடுறான். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சவுத் கிளிஃப்ல இருக்க வர்க்லால கஃபே ட்ரிபிள்ஸ் லைஃப் அந்த கஃபேக்கு வந்திருக்கோம். இந்த கஃபே வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ். எனக்கு நிறைய பேர் வந்து வர்க்லா போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே இந்த கஃபே தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து வந்து டேரெக்டாக பீச் அப்படி தெரியும். அப்படியே வந்து சன்செட் பார்த்துட்டே நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம வரதுக்குள்ளே சன் இறங்கிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் வாங்க. லாகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து வியூ வந்து செம்மையா இருக்கு. இது வந்து ஒரு கஃபே. இங்க வந்து எல்லாமே வந்து கஃபேஸ் அதிகமா இருக்கு. ஓகே. வியூ வந்து பாத்தீங்கன்னா பீச், அப்புறம் வந்து சிங்கர்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஓகே. இங்கிலீஷ்ல. ஓகே. ஆனா இது வந்து முக்கியமா கப்பிள்ஸ்க்காக புக் பண்ற டேபிள்ஸ் போல. எல்லா டேபிளையும் கப்பிள்ஸ் தான் இருக்காங்க. ஆனா இங்கேயும் சில வந்து அம்மா கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன். அங்க போய் பேராகிளைடிங். நீ மட்டும் என்னடா கப்பல் கூடயா வந்திருக்க? எங்க கூட தானே வந்திருக்க. ஆமா, உங்க கூட தான் வந்திருக்கேன். நீங்க வேற வழி தெரியல. The next day. அக்கா வந்துட்டாங்கடா. ஹாய் கைஸ். ஓகே, ஃபைனல் டே இன் வர்க்கலா. அப்புறம் கைஸ் ட்ரிப் சொல்லுங்க. கம்ப்ளீட்டட் Yes. அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. போனதுக்கு அப்புறம் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகும். ஹாய் கைஸ், நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎம் சில்க்ஸ்ல இருக்கோம். எதுக்கு அப்படின்னா அது கேரளா சாரீஸ் வாங்குறது. கேரளா வந்துட்டு கேரளா சாரி வாங்காம இருக்க முடியாதுல. ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஓகே, vlogger வந்து நல்ல சாரீஸ் இருக்கும், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி பிரிண்ட் செக்ஸ் அந்த மாதிரி செம்மையா இருக்கு எல்லாமே. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். வாவ். மை மாம் இஸ் a very trendy girl. அதனால வந்து ட்ரெண்டியா வாங்கலாம். இது கொஞ்சம் வயசான போட்ட மாதிரி இல்லை. இந்த திரும்ப சொல்றேன், எங்க அம்மா வந்து நல்லா ட்ரெண்டியா போடுவாங்க. ஏய், இது உங்க அம்மா கட்டினாங்கன்னா செம்மையா இருப்பாங்க. நமக்கு வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸை வந்து ஏவிஎம் சில்க்ஸ்ல முடிச்சுட்டோம். செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி, செம்ம ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே அவங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் இருந்துச்சு, காஸ்ட்லியுமே இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெடிஷ்னல் கேரளா வியர் வாங்கணும், அந்த கேரளா சாரீஸ், அந்த ஒயிட், அந்த கோல்டன், அந்த பேட்டர்ன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அதை யூஸ் பண்ணுங்க. நிறைய வச்சிருக்காங்க. லைக் நாட் ஜஸ்ட் கம்மியா இப்படிதான் அப்படின்னு கிடையாது, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளெயின்ஸ் தான் வாங்கணும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 2 வாங்கினேன். அண்ட் he too got 2. ஆமா, நான் சொல்றேன், நீங்க தான் எல்லாத்தையும் பேசிட்டீங்க. அதாவது தனுஷ் மேல் ஆக்சுவலி என்னன்னா எல்லா ஷாப்லயுமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம். பட் அதை விட நம்மள எப்படி
கேர் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம என்ன கேட்டாலுமே இது இல்லை இன்னொன்று வேணும் கேட்டுட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இது இருக்கு, இது பாருங்க, இது நல்லா இருக்கும், வச்சு பாருங்க, அவங்களே வச்சு காட்டி இது நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்க்காம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பார்க்குறாங்க. அது எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாருமே இப்ப நம்ம ஒரு கிட்ட போயிட்டோம்னா எல்லாருமே வந்துடுறாங்க. இது பிடிச்சிருக்கா பாருங்க, அது பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா யாராவது வரீங்கன்னா விசிட் பண்ணுங்க. இது வந்து அகைன் சொல்றேன், பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நாங்க விசிட் பண்ணோம் வாங்குறதுக்கு. ஆமா, ஐ மீன் சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம வளர்றோம். ஓகே, ஸோ நம்ம இப்ப கிளம்பலாம். அது முக்கியமா எங்களுக்கு வந்து தாய்லாந்து போறதுக்கு வந்து 4 கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஆமா, அடுத்த தாய்லாந்து போறோம். We are going to eat. bye besa Diwali ke tapasa yuma bye besa katla na mufasa yuma bye besa Diwali ke tapasa இவெல்லாம் தெருவுக்கு வருவான்னு தெரியும், வருவான்னு தெரியாது. ரோஸ் தனியா கதையில நான் கரெக்டா இருப்பேன் முருகே. அவர் பயந்து மாறவா போறாரு. வேணாம் அங்க பாருங்க வெள்ளக்காரு, வெள்ளக்காரு அவன் கவுந்துடப்படான். என்ன பாக்குறீங்க? ஒரு மாதிரி செம்மையா இருக்கு இந்த வியூ. ஒரு மாதிரி சுத்தி இடம் ஃபுல்லா மலை, மைல்டு சன்செட். இங்க பாரு, அங்க பாரு. ஒரு மாதிரி அவங்க வந்து சித்தர் வந்து இதுக்கு மேல அவங்க போயிட்டாங்க வேற ஒரு உலகத்துக்கு. அவங்க லீனா சித்தர். நம்ம எங்க இருக்கோம்னா தென்மலை முருகர் டெம்பிள்ல இருக்கும். தென்மலை தென்காசி இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்டா. தென்மலை முருகர் டெம்பிள். ஓகே, தென்மலை முருகர் கோயில். ஓகேவா? நாங்க வந்து ஆமா, ஒரு மாதிரி வர்க்கலா போனோம். ஒரு அங்க கூட இப்படி ஒரு செம்மையான கிளைமேட் view. இல்ல, செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி கிளைமேட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படியே ஒட்டிங்கன்னா நான் வந்து இங்கே தூங்கிடுவியா? தூங்கிடுவேன். ஜாலியா போற வரவங்க உனக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டு நம்ம உள்ளார போயிட்டு இப்ப முருகரை பார்க்க போறோம். எப்பவுமே எங்களோட குல வழக்கத்துப்படி ஏதாவது ட்ரிப்புக்கு போனா ஒரு முருகரை பார்த்துட்டு தான், முருகர் கோயில் போயிட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் போவோம். இப்ப நாங்க வந்து அரோகரா. நம்ம ஆரம்பிக்கும் போது கந்தசஷ்டி கவசம் தான்டா போட்டோம். எஸ், கந்தசஷ்டி கவசம் போட்டோம். இப்போ வந்து முருகர் பக்தர் யாரா இருந்தா பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். வாங்க. வர்க்கலால ஆரம்பிச்ச ட்ரிப்பு எங்களுக்கு டிவைன் ட்ரிப்பா மாறி ஃபர்ஸ்ட் வந்து திருமலையில இருக்க முருகர் பையனை பார்த்தோம். இப்போ வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அப்பாவை பார்க்க வந்துடும். பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்புறோம். இப்போ வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் போகலான்றது தான் எங்களோட பிளான். ஓகே, ஸோ லெட்ஸ் see you tomorrow. Bye. வணக்கம். காலை நாங்கள் வந்து அல்வா வாங்க போகிறோம். இருட்டுக்கடை அல்வாவில் வாங்கலான்னு நினச்சோம். ஆனால் இருட்டுக்கடை அல்வா வந்து மூடி இருக்குனால அதுக்கு பக்கத்துல இருக்க விஸ்ராகம் ஸ்வீட்ஸ் அங்க வந்து வாங்க போறோம். வாங்கிட்டு திரும்ப இங்க இருந்து டைரக்டா மதுரை போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சக்சஸ்ஃபுல்லி வி காட் இருட்டுக்கடை அல்வா. ஆனா இது வந்து இதுதான் ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா. இவங்க வந்து 5 o'clock தான் தருவாங்க. யாராவது அல்வா வாங்கணும் வரீங்கன்னா 5 o'clock மேல வந்து வாங்குற மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. பட் நாங்க வந்து விசாக அல்வா வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மதுரை போயிட்டு அங்க போய் மீட் பண்றோம். ஓகே, பாய். எங்களோட டிப்ல
150 வாட்டி சேஞ்சஸ் இருந்தாலும் எப்படியும் நல்லபடியாக ட்ரிப்பை முடிச்சிட்டோம். மதுரைக்கு போகலான்றது தான் ஆக்சுவல் பிளான். ஆனால் வந்து இங்கே மதுரைக்கு போனால் நான் இது நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே திருநெல்வேலியே இருக்க சிவன் கோயில் வந்து பார்த்துட்டோம். நெல்லை அப்பன் கோயிலில் பார்த்துட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம போதிதர்மனை பார்த்துருவோம். போதிதர்மன் லேடிஸ் போதிதர்மன். உங்கள் அப்பனை பார்த்துட்டீங்களா? எங்க அப்பாவை பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாந்தமா நிம்மதியா மன நிம்மதியோட ட்ரிப்பை முடிக்கலான்னு இருக்கோம். நாங்கள் வந்து அடுத்த ட்ரிப்பில் இன்னும் என்ஜாய்மெண்ட்டோட உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RNP Vlogs. வாங்க போவோம்.